ஃபங்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். ஃபங்ஷனில் ரொம்ப இன்சல்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக அதை பற்றி யோசிச்சிட்டே இருந்தேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. என்ன பண்ணுறது நெக்ஸ்ட் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணி நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ்லாம் பார்த்தேன். பிலீவ் யுவர் செல்ஃப் எப்படி லைஃப்பில் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அந்த மாதிரி மோட்டிவேஷன் வீடியோஸ் தான் பார்த்தேன். அந்த வீடியோஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் சரி நம்மளும் ஏதாவது ஒரு ஜாப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஜாப் சர்ச் பண்ணேன். பட் எனக்கு எந்த ஜாப்புமே வேகன்சி இல்லை. வேகன்சி இருந்தாலும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எதுவுமே கிடையாது. நான் ஏன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்குறேன்னா நான் 1.5 இயர்ஸ் பேபி எனக்கு இருக்காங்க. அதனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டேன். பட் எனக்கு எதுவுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் நினச்சேன் நம்ம ஏன் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சேன். நானும் சரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சேனல் கிரியேட் பண்ணேன். அதுதான் நம்மளோட எஸ்ஆர் விளாக்ஸ், செல்ஃப் ரெஸ்பெக்ட் விளாக்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் நான் சேனலே கிரியேட் பண்ணேன். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் முதல்ல நான் ஷார்ட்ஸ் தான் அப்லோட் பண்ணேன். நான் நிறையா ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணேன். ஆனால் பெருசாக எனக்கு வியூஸே வரல. ஒரு 5 வியூஸ் 6 வியூஸ் அந்த மாதிரி வியூஸ் தான் வந்துச்சு. அதுலேயே நான் ரொம்ப டவுன் ஆகிட்டேன். ஏஐ வீடியோஸ் கூட நான் போட்டேன். பட் அதுக்குமே எனக்கு வியூஸ் வரலை. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு அதில் பெருசாக நான் எதுவுமே ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கல. அதுக்கப்புறமேட்டு அந்த டைமில் தளபதியோட பிரச்சாரம் இருந்துச்சு. அதனால் தளபதியோட வீடியோஸ் கொஞ்சம் போட்டேன். அதுக்கப்புறம் வீடியோஸ் கொஞ்சம் நல்லாவே போச்சு. போனதுக்கப்புறம் தான் தெரியுது ஷார்ட்ஸில் மட்டுமே போட்டுட்டு இருந்தால் நம்மளோட சேனல் சீக்கிரம் மானிஸ்ட்ரேஷன் ஆகாது அப்படின்றது தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் நிறையா பார்த்தது தான் தெரிஞ்சிச்சு. லாங் வீடியோஸ் போட்டால் தான் சேனல் சீக்கிரம் மானிஸ்ட்ரேஷன் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். மறுபடியும் லாங் வீடியோஸ் போடுறதுக்கு எல்லாமே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் லாங் வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கேன். இன்னும் நம்ம எஸ்ஆர் சேனல் க்ரோத் ஆகலை. நம்மளோட விளாக்ஸ் இன்னும் க்ரோத் ஆகல. என்னைக்காவது ஒரு நாள் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னோட லைஃப்பில் நடந்த இன்சல்ட் நடந்தனால தான் நான் சேனலே ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட லைஃப் இன்சிடென்ட்டை நான் லைவ்ல சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். பட் லைவ் போடுறதுக்கு என்னால் முடியல. அதனால் நான் ஒரு ட்ராயிங்காக கன்வெர்ட் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இதுதான் நம்ம எஸ்ஆர் விளாக்ஸோட லைஃப் ஸ்டோரின்னு வச்சுக்கோங்களேன். ஏதாச்சுன்னா நம்ம ஏதாச்சும் நான் யூஸ்ஃபுல்லாக பண்ணணும் லைஃப்பில் அப்படிங்கிறதுக்காகவே நான் அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். என் சேனல் சீக்கிரம் மானிஸ்ட்ரேஷன் ஆகணும். அப்போ தான் என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் நான் எப்படி சொல்கிறது பதிலடி கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப், ஃபாலோ எல்லாமே பண்ணிக்கோங்க. எல்லா இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன்.